கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா? முந்தா நேற்று சாயங்காலம் என் சாவி காணும்னு தேடிட்டு இருந்தேன்ல. ஆமா, நேற்று கண்டுபிடிச்சிட்டேன். ஆடாப்பாவி, நான் கூட நீ உண்மையாலுமே ஏதோ கண்டுபிடிச்சிட்டீன்னு நினைச்சிட்டேன். நீ முன்னாள் மனைவிக்கு அந்த பதவி கொடுத்து அதை கரெக்ட் பண்ண சொல்லலான்னு பாக்குற. ஆனா அந்த பதவிக்காக இன்னாள் மனைவி வெயிட்டிங். அப்படியா? இன்னாள் மனைவிக்கு தான் அந்த பதவி. மகாவிஷ்ணுவை பாயிண்ட் அவுட் பண்ணி மகாவிஷ்ணுவை தூக்கி உள்ளகையில போட்டுருவாங்களா என்னமோ. ஆமா மாப்பிள்ள, பார்த்து பேசிக்கோ. அது நீ மகாவிஷ்ணு கிட்ட தான் சொல்லணும். அதிகார குரல் அன்பு நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். அரசியல் கணக்கு இன்னைக்கு இருக்கு நிகழ்ச்சியின் 2வது எபிசோடில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அப்புறம் மாப்பிள்ள, இன்னைக்கு என்ன ஹார்ட் ஆஃப் த டாபிக்? அதிமுக தொண்டர்கள் மிகவும் உற்சாகத்தோடையும் கொண்டாட்டத்தோடையும் காணப்படுறாங்க. ஓ ஆமா, காரணம் என்னன்னு தெரியுமா? புரட்சி தலைவி அவர்களின் 77வது பிறந்தநாள் முடிஞ்சிருக்கு. அம்மா அவர்களுடைய 77வது பிறந்தநாள் மிகவும் உற்சாகத்தோட கொண்டாடப்பட்டிருக்காங்க. ராயப்பேட்டாவில் இருக்கிற அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் மிகவும் கொண்டாட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமாம், இதில் இன்னொரு விஷயம், சலசலப்புக்குரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ளாத ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அதனாலனா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் கடந்த சில நாட்களாகவே அரசியல் முரண்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்து போயிட்டு இருக்குது. அதனால அவர்கள் எடப்பாடி தலைமையில் நடந்தனால அவர் இதில் கலந்து கொள்ள முடியல. அதை பத்தி என்னென்னங்க இனி வரும் நாட்கள் எல்லாம் அதை பத்தின என்ன தெரியும். ஆமா, அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே ஜெயலலிதா காலத்திலிருந்தே இருக்கிற ஒரு மூத்த அமைச்சர். சரியா? அனுபவசாலி, மிகப்பெரிய அனுபவம் அவருக்கு இருக்கு. சரியா? இந்த நிலையில அவர் இதுல போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், எல்லா வருஷத்துலயும் அவர் கலந்துக்கிறாரு. ஆனா இந்த டைம் அவர் கலந்துக்காதது ஒரு சில தொண்டர்கள் மத்தியில மிகவும் அதிருப்தியா இருக்கு. செங்கோட்டையன் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு அதிருப்தியா இருக்கு. அதிமுக வட்டாரத்துல இது மிகவும் பேசும் பொருளா இருக்கு. ஏற்கனவே ஓபிஎஸ் ஒரு அணியும் தினகரன் ஒரு அணியும் இப்படி அதிமுக சிதறி கிடக்கிற இந்த நிலையில மறுபடியும் உட்கட்சி பூசலாக செங்கோட்டையன் அவர்கள் இந்த ஒரு அதிருப்தியில் இருக்கிறது அதிமுகவுக்கு மிகவும் பேரதிர்ச்சியா இருக்கு. ஒரு புறம் கொண்டாட்டமா இருந்தாலும் ஒரு புறம் வருத்தத்துல தான் இருக்காங்க. ஆமா, வரும் காலத்தில் அது என்ன, எப்படி அவங்க ஒன்று இணையறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம அது கேள்வி போக தான் தெரியும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா மற்ற இதுவரையும் அதிமுகல இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாமே தனக்குன்னு ஒரு அணியை உருவாக்கிட்டாங்க, அல்லது ஏதோ ஒரு அணியில போய் இணைஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் தொடருவாரா, இல்லை வேற ஏதாவது கட்சிக்கு போற ஐடியா இருக்குதுங்கிறது இனிமேல் தான் பொறுத்திருந்துதான் பார்ப்போம். இந்த நிலையில ஒரு தகவல் வந்துச்சு, அது உண்மையான தெரியல. திமுகல இருந்து செங்கோட்டையனை தொடர்ந்து விடாம நம்ம கட்சிக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிந்த செய்தி வட்டாரங்கிறது செங்கோட்டையனுக்கு அப்படியே லைட்டா நூல் விட்டு வலை விட்டு பாக்குற மாதிரி ஒரு செய்தி கசிஞ்சிட்டு இருக்கு. ஆனா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவரு இந்த சலசலப்புக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, டிஎம்கேல போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மாப்பிள்ள, இந்த காளியம்மா போஸ்டிங் காலியா இருக்குல்ல, அந்த போஸ்டிங் நீ அடுத்து யார் வருவா? கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா? முந்தா நேற்று சாயங்காலம் என் சாவி காணும்னு தேடிட்டு இருந்தேன்ல. ஆமா, நேற்று கண்டுபிடிச்சிட்டேன். ஆடாப்பாவி, நான் கூட நீ உண்மையாலுமே ஏதோ கண்டுபிடிச்சிட்டீன்னு நினைச்சிட்டேன். நான் இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சேன். அப்படி என்ன கண்டுபிடிச்சேன்? இந்த கேஸ் கொடுத்த அம்மா இருக்குல்ல, அதை கூட்டிட்டு இந்த போஸ்டிங்க கொடுத்து கேஸை காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரியுமாச்சு, கட்சியை ஸ்ட்ராங் பண்ண மாதிரியுமாச்சு, அப்படியே டிராவல் பண்ணி நல்ல பேர் வாங்கிடலாம்ல. சூப்பர் ஐடியாடா. ஆனா நீ நினைச்சது நடக்காது. நீ முன்னாள் மனைவிக்கு அந்த பதவி கொடுத்து அதை கரெக்ட் பண்ண சொல்லலான்னு பாக்குற. ஆனா அந்த பதவிக்காக இன்னாள் மனைவி வெயிட்டிங். அப்படியா? இன்னாள் மனைவிக்கு தான் அந்த பதவி கொடுக்க போறாங்க. அதனாலதான் கட்சியில சலசலப்பே வந்தது. இது வேற. அப்படியா? நீ உண்மையாலுமே கண்டுபிடிச்சிருக்கிறப்போ. ஆமா, அதாவது காளியம்மாள் சண்டை வந்ததே பொதுச் செயலாளர் பதவி கேட்டுதான். ஓ, அப்படி போறாரு. அது வேற. அப்படியா? ஆனா இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு சீமான் அவர்கள் தன்னுடைய வைஃபுக்கு தான் அந்த பதவி கொடுக்கணும்னு சீமான் இருந்தாரு. அந்த பதவியை காளியம்மாள் கேட்டங்காட்டி தான் கட்சிக்குள்ள பிரச்சனை வந்ததே. ஓ, இதனாலதான் சலசலப்பா போற போக பார்த்தா. இப்ப அவங்க அடுத்தது டிஎம்கேல சேர போறாங்க, இல்லைன்னா டிவிகேல சேர போறாங்க, இல்லைன்னா அதிமுகல சேர போறாங்க. மதுள் மணல் பூனை 3 பேர்த்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. யாரு காளியம்மாக்கு கேட்கிற டிமாண்டுக்கெல்லாம் வர்றாங்களோ அவங்க கட்சியில காளியம்மா சேர போறாங்க. ஓ, அப்ப இந்த தமிழ் தேசியம், தமிழ் இது அதெல்லாம் எங்க போச்சு இப்போ?
அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா. ஓ, கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆமா. சரி சரி சரி. டிஎம்கேல வந்து ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க காளியம்மாள். இதை கேட்டு டிஎம்கேவே அதிர்ந்துட்டாங்களாமா. நான் இந்த கட்சிக்கு வரதா இருந்தா நீங்க எனக்கு இதை பண்ணணும் அப்படின்னு. ஓ, அப்படி என்ன டிமாண்ட்ரா? வர 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் எனக்கு சீட் கொடு. ஓ, அப்படி இல்லைன்னா வர ராஜ்யசபா தேர்தலில் எனக்கு எம்பி சீட். ஓ, எம்பி லெவலுக்கு போயிட்டாங்க. ஆமா, இந்த 2 கொடுக்கறதா இருந்தா நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. சரி 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 சரி. ஏற்கனவே நான் நாம் தமிழ்ல இருந்து விலகி போன ராஜீவ் காந்தி வந்து அவர் இப்ப பார்த்து மாணவர் அணி தலைவரா இருக்கிறாரு. அவரு எனக்கு இந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரு காத்துட்டு இருக்கிறாரு. அவர் எக்ஸைட்மெண்ட்ல இருந்திருப்பாரு. இந்த நேரத்துல இன்னைக்கு போன காளியம்மாள் எனக்கு எம்பி ராஜ்யசபா எம்பி சீட் வேணும்னு கேட்டா தருவாங்க. அப்படி நீ தரல அப்படின்னா நான் அடுத்த சாய்ஸா நான் எனக்கு இருக்கவே இருக்கு தாவேகாவும் அதிமுகவும் அதுல ஏதாவது சேர போற அப்படின்னு. தவகா கட்சி இல்லாட்டி அதிமுக கட்சி. ஆமா. இன்னொரு பிரிவு என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 10 வருஷமா நீங்க டிஎம்கேவை தான் தரக்குறைவா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா. இப்ப நீங்க டிஎம்கேல போய் சேர்ந்தீங்கன்னா அது எப்படி கரெக்டா மூஞ்சி வச்சுட்டு போய் சேர்றாங்க? எப்படி சேர முடியும்? ஆனா எம்பி பதவி வாங்கிட்டா பேசுனதெல்லாம் அழிஞ்சு போயிருமா? அழியாது. அப்புறம் எம்பி பதவி வாங்குறதுக்காக தான் பேசுறாங்க. அதான் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா. மகாவிஷ்ணு மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. யார்? இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு அவரே தான் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஆதரவாவா எதிர்ப்பாவா? ஆதரவா. அதாவது மாணவர்கள் 3வது மொழி கற்கிறது ரொம்ப நல்லது. அவங்களோட விருப்ப மொழியை அவங்க எது வேணாலும் தேர்வு பண்ணிக்கலாம். ஹிந்தி கத்துக்கலாங்கிறாரு. ஆனா ஹிந்தி கத்துக்கலாங்கிறாரு. ஹிந்தி கத்துக்கிறதுனால அவங்களுக்கு எவ்வளவு மொழி கத்துக்கிறாங்களோ அவ்வளோ அவங்க பலம் அப்படின்னு சொல்றாரு. ஓ, இது வந்து ரீசெண்டா ட்வீட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டா அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. இதை பத்தி பல்வேறு கட்சிகள் பெரிய பெரிய நிர்வாகிகள்லாம் இதை பத்தி கருத்து தெரிவித்து இது பெரிய பேசும் பொருள் ஆயிடுச்சு. ஆமா. இவரு சொல்லி அவங்களாம் சொல்லி நடக்காத விஷயம் இவரு சொல்லி ரீச் ஆயிருமா? இல்ல, இருந்தாலும் அவர் ஒரு தமிழையே நேசிப்பவர். அவரே வந்து மும்மொழி கொள்கையில ஹிந்தி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அது ஒரு ஷார்ப்னஸ் ஆகி ஒரு விழிப்புணர்வு ஆகும்ல. ஒரு அவிக்கத்தக்க ஒரு சம்பவமா இருக்கு. இப்போ எப்படா மகாவிஷ்ணு வாயை திறப்பான் தூக்கி ஜெயில போடலான்னு ஏற்கனவே ஒரு தடவை அவரு ஒரு பள்ளியில பேசி தூக்கி ஜெயில போட்டாங்க. ஒருவேளை மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா பேசி மகாவிஷ்ணுவை பாயிண்ட் அவுட் பண்ணி மகாவிஷ்ணு தூக்கி உள்ளகையில போட்டுருவாங்களா என்னமோ? ஆமா, மாப்பிள்ள பார்த்து பேசிக்கோ. அது நீ மகாவிஷ்ணு கிட்ட தான் சொல்லணும். அப்புறம்டா மாப்பிள்ள, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் வெகு விமர்சையா உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்காங்களே. ஆமா. இந்த நேரத்துல போயஸ் கார்டன்ல இருக்கிற அவங்களுடைய இல்லத்திலையும் பிறந்தநாள் விழா கொண்டாடி இருப்பாங்க. கட்டாயமா. அப்படி கொண்டாடும் போது போயஸ் கார்டன்லயே இருக்கிற இன்னொரு பிரபலம் அவங்களுடைய ஜெயலலிதா அம்மாவோட இல்லத்துக்கு சென்றிருக்காங்க. அப்படியா? யார் அந்த பிரபலம் தெரியுமா? தலைவர். எஸ். நான் ஒரு தடவை சொன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரே தான். ஓ, சூப்பர் சூப்பர். அவங்க இன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவோட இல்லத்துக்கு சென்று ஜெயதீபா அவங்களையெல்லாம் சந்திச்சு பேசியிருக்காரு. ஏன்டா உயிரோடு இருக்கும்போது போய் ஏதோ வாழ்த்து சொல்லி ஒரு ஏதாவது ஒரு சந்தோஷமா உற்சாகமா பண்ணாம இவரு அந்த அம்மா போய் ஒரு 6 வருடங்கள் பக்கம் ஆக போகுது. இந்த நேரத்துல போய் சந்திக்க வேண்டிய அவசியம், விசிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவர் அப்படி போகணுங்கிறதே இல்லை. சரியா? இருந்தாலும் அவருடைய ஏதோ ஒரு மன அழுத்தம் ஜெயலலிதா அம்மாவுக்கு அவங்க இருந்த காலத்துல நம்ம ஏதோ ஒரு போட்டியா இருந்துட்டோம், இல்லை ஏதோ ஒரு அவங்களுடைய மனங்கோணபடி நடந்துட்டோங்கிறது ரஜினி சார் அவர்கள் ரொம்ப நாட்கள் வருந்தி இருக்காரு. இப்போ அவர் இப்ப போகணும்னு அவசியம் என்ன இருக்கு? ரஜினி வரலன்னு யாராவது சொல்ல போறாங்களா? ஒருவேளை ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் வர கட்சி எலெக்ஷனுக்கான ஆதரவா அரசியலுக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை. இனி அவர் அரசியல் காலப்போக்கில் நம்ம பார்ப்போம். இவரும் பாவம் கட்சி ஆரம்பிச்சு கெடா வெட்டி எல்லாம் சிறப்பா பண்ணலான்னு பார்த்தாரு. அது இவரோட போதாத நேரம் கட்சியை கெடா வெட்டிட்டாரு. ஆமா, அது அவருடைய சூழ்நிலை. வர முடியல, வயசு தாண்டிருச்சு, அதனால அது ஒரு காலம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் மற்றொரு இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சசி மற்றும் சிவா.